சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 8 கோட்டங்கள் உள்ளன. இவற்றில் உள்ள 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் இல்லை. இதனால் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தும் சூழல் ஏற்பட்டது. பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். எனவே ஓட்டுநர் நடத்துனர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமித்தல், விழா காலங்களில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை இயக்குதல் போன்ற பல்வேறு முயற்சிகள் மூலம் பணியாளர் பற்றாக்குறையை போக்குவரத்து கழகங்கள் கையாண்டு வருகின்றன. அதே நேரம் கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நிலவரப்படி 1.44 லட்சம் பணியாளர்கள் இருந்த நிலையில் தற்போது 1.10 லட்சம் பணியாளர்கள் மட்டுமே இருக்கின்றனர். இக்காலகட்டத்தில் விரைவு போக்குவரத்து கழகத்தில் மட்டும் 685 பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. இதனால் புதிய நியமனம் எப்போது என்ற கேள்வி வலுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறும்போது, காலி பணியிடங்களை நிரப்புவதற்காகவே நியமன விதிகளில் திருத்தம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரும் கூட்டத்தொடரில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது என்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 8 கோட்டங்கள் உள்ளன. இவற்றில் உள்ள 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் இல்லை. இது தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறும்போது, காலி பணியிடங்களை நிரப்புவதற்காகவே நியமன விதிகளில் திருத்தம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரும் கூட்டத்தொடரில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.